ஜெபம் பண்ண கடவோம். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, எங்களை சம்பூர்ணமாக ஆசீர்வதிக்கிறவரும் எங்களை அதிசயமாக நடத்தி வருகிறவரும் எங்களை ஒரு நாள் வெட்கப்படுத்தாதபடிக்கு எங்களை ஆசீர்வதிக்கிறவருமாய் இருக்கிற வல்லமை பொருந்திய தெய்வமாயிருக்கிற உம்மை ஆராதிக்கும்படியாக எங்களை அழைத்து கொண்டு வந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஆராதனை வேளையிலும் நீரே எங்கள் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசனத்தினால் எங்களை ஒவ்வொருவரையும் நிறைத்து இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக கீதம் 140 பாமாலை 106 பாடுவோம். கண்டீர்களோ சிலுவையில் மரிக்கும் இயேசுவை. கீதம் 140 பாமாலை 106 பாடுவோம். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானையாயில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கம் மன உருக்கம் நீடிய சாந்தும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாயிருப்போம்.
சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியுள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களை நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சொத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். யாவரும் சேர்ந்து பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை எடுப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, நாடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு வழிவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தகாதவளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவரீர் எங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் இதற்கு அருளிச்சத வாக்குத்தத்தங்களின்படியே இருபாய்க்குமுள்ள குற்றவாளிலாக எங்களுக்கு இறங்கும். தப்புதங்களை அறிக்கடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருள் செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாக இத்தருணத்தை நாம் செய்கிறவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளதாக நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியை அருள் செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டி கொள்ள கடவோம். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவரே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ணார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக.
முறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 130ஆம் சங்கீதம். 130ஆம் சங்கீதத்தை முறையாக வாசிப்போம். கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும். என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகளை கவனித்திருப்பதாக. கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். அப்பொழுது விடியும் என்று விடியற்காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களிலும் மீட்டுக் கொள்வார். வாசிக்க வேண்டிய பொதுவான வேதபாடம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல். சோதோமின் அதிபதிகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கொமோராவின் ஜனமே, நமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள். உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொளுத்த மிருகங்களின் நினமும் எனக்கு அரோசிகமாக இருக்கிறது. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. நீங்கள் என் சந்ததியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டுமென்று உங்களிடத்தில் கேட்டது யார்? இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபங்காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்மா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. அவைகளை சுமந்து இளைத்து போனேன். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்ய படியுங்கள். நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் செவேரென்றிருந்தாலும் உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போலாகும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று என்பதே வாசிக்க வேண்டிய பொதுவான வேதபாடம் வாசித்தாயிற்று.
வானத்தையும் பூமியும் படைத்த திருமுலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடைக்குறிச்சி சிஎஸ்ஐ கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளையிலே பங்கு பெறும்படியாய் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. விசேஷமாக ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாக தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த நல்ல வாய்ப்புகளை நமக்கு தந்து வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை இந்த ஆராதனை மூலமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய வாஞ்சியோடு தரிசனத்தோடு கூட சாதையா அவர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே சாதையா அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜெபங்களிலே, குடும்ப ஜெபங்களிலே சாதையா அவர்களுக்காக அவர் செய்து கொண்டு வர ஊழியங்களுக்கு ஜெபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த ஆராதனை வேளையை நாங்கள் மிகுந்த ஜெபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். உங்களுடைய ஜெபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. எனக்காக, என்னோடு கூட இந்த ஊழியத்திலே பயணப்பட்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாக தினந்தோறும் மறவாமல் நீங்கள் ஜெபிக்க அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்கள் உள்ளத்தை ஏவார்னு சொன்னால் நீங்கள் மனமு வந்து தாங்க முன் வரலாம். நிச்சயமாக அதனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் இம்மையிலும் மறுமையிலும் ஆயிரமாக பெற்றுக்கொள்வீர்கள் என்பதில் சந்தேகம் கிடையாது. வயோதிப நிலைமை இருக்கிற அருமையான பெற்றோர்கள், அது மாத்திரமல்ல ஆலயம் இல்லாத இடங்களில் இருக்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகள், பல வெளிநாடுகளில் இருக்கிற அருமையான பிள்ளைகள், ஆலயத்தை செல்ல முடியாத இருக்கிற ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆராதனை வேளை மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. நீங்கள் செய்கிற உதவிகள் அநேருடைய ஆத்ம ஈடேற்றத்திற்கு இது ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது. நீங்கள் ஜெபியுங்கள், நீங்கள் தாங்குங்கள், கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு உதவி செய்த மதுரையை சார்ந்த அருமையான அம்மா திருமதி பியூலா இஸ்ரேல் அம்மா அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய ஊழியத்தை அதிகமாக நேசிக்கிறவர்கள், நமக்கு ஜெபிக்கின்ற ஒரு அருமையான தாயார், அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் தாமே அம்மா அவர்களையும் தேவனுக்கு கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக, அவருக்கு கொடுத்த பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக அவருடைய மூத்த மகன் திரு எட்மன் அன்புத்துறை அவர்களுக்காக, அவருடைய அன்புக்குரிய துணைவியார் திருமதி சோஃபியா எட்மன் அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். தேவன் அவர்களுக்கு கொடுத்த அருமையான பிள்ளைகள், மூத்த மகள் ஷாரன் ஜீவராஜாத்தி அவர்களுக்காக, அருமையான மகன் ஏரோன் ராஜுத்துறை அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அது மாத்திரமல்ல, அருமையான நம்முடைய இரண்டாவது மகன் சென்னையில் வசிக்கின்ற அன்பு சகோதரர் திரு சைமன் செல்லத்துறை அவர்களுக்காக, அவருடைய அன்புக்குரிய துணைவியார் திருமதி டாக்டர் ரீனா சைமன் அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். தேவனோடு கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக, விசேஷமாக அவருடைய அன்பு மகள் மூத்த மகள் ஜெரிஷா சைமன், அவருடைய கணவர் திரு கெர்சோம் அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. அதே போல் அவருடைய அடுத்த மகள் ஜெகோஷிபா சைமன் அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். ஆண்டவர் அருமையான மகளுக்கு கொடுத்த நல்ல ஹையர் ஸ்டடீஸ்க்காக, தென்கொரிய தேசத்திலே உயர்கல்வி படிக்கும்படியாக தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்புகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையான மகளையும் அருமையான மகளுடைய ஸ்டடீஸையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. வேத வசனம் சொல்லுகிறபடியும்
யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வார்த்தையின்படி சம்பூர்ணமாக திருப்தியாக அதிசயமாக ஆண்டவர் நடத்தி வரும்படியான கிருபைகளை தேவன் கொடுப்பாராக. ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தலை நிமிரச் செய்து இந்த குடும்பத்தின் பிள்ளைகளை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. அதே போல் நம்முடைய ஊழியத்தை அதிகமாய் நேசிக்கின்ற, இந்த வாரத்திலே தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்ற சென்னையை சார்ந்த ஓய்வு பெற்ற பேராசிரியர் அவர்களுக்காக கர்த்தர் அதிகமாய் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய ஊழியங்களை அதிகமாக நேசிக்கிற ஒரு அன்பு தகப்பனார் அவர்கள் இந்த வாரம் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். கர்த்தர் அருமையான ஐயா அவர்களையும் தேவனுடைய அவர்களுக்கு கொடுத்த அருமையான துணைவியார் அன்பு மகளையும் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய மூத்த சகோதரிக்காகவும் ஆண்டு துதிக்கிறேன். இந்த முழு குடும்பத்தையும் தேவன் கண்மணி போல பாதுகாப்பாராக. வேத வசனம் சொல்லுகிறபடியே ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவரின் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என் நடக்க பண்ணுகிறார் என்ற வார்த்தையின்படி தேவன் இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து அருமையான ஐயாவுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவனும் கொடுத்து வழிநடத்துவாராக. அது மாத்திரமல்ல, இந்த ஊழியங்களுக்காக அநேகர் ஜெபிக்கின்றீர்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் தாங்கி கொண்டு வருகிறீர்கள். உங்கள் அனைவருக்காகவும் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாக உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகம் கிடையாது. அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை ஒரு துதி ஆராதனையாக நாம் ஆசரிக்க இருக்கின்றோம். இந்த துதி ஆராதனை நடத்தும்படியாக கோயில்பட்டியிலிருந்து வந்திருக்கிற அருமையான சகோதரர் சுந்தர் அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஹெவன்லி ஜாய்ஸ் மினிஸ்ட்ரிஸ் இந்த அருமையான ஊழியங்களை அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு வருகின்ற ஒரு சிறந்த ஒரு ஊழியக்காரர் அவர்கள். இந்த நாளிலும் ஆராதனை வேலை நடத்தி நம்ம எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக இந்த ஜெப வேலைக்கு நடத்தியிருக்கிறார்கள். நாம் அவளோடு கூட சேர்ந்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம், ஆண்டவர் உயர்த்துவோம், தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். தேவ கிருபை உங்கள் அனைவரோடு கூட எப்பொழுது இருப்பதாக. ஆமென். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே ஏஞ்சல் டிவி நேயர்களே, இந்த ஆராதனை வேளையில் எங்களோடு நீங்கள் இணைந்திருக்கிறதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஒருவேளை இந்த சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு மாதமும் இந்த நிகழ்வுகள், இந்த ஆராதனை வேளையில் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தரை உயர்த்தும்படியாக வந்திருக்கிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்ன தேவன் உங்கள் நடுவில் வந்திருக்கிறார். எந்த சூழ்நிலையில் வந்திருக்கலாம், கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். சங்கீதம் 136ஆம் சங்கீதம், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லப்படுகிறது. நாம் ஆராதிக்கிற இயேசு நல்லவர், நல்லவர். அவர் ஒருபோதும் நம்மை கைவிடாத நேசர். ஏனென்றால் அவர் உலகத்தில் இருப்பவனிலும் நம்மோடு இருக்கிற தேவன் பெரியவராயிருக்கிறார். எங்களோடு இந்த ஆராதனை வேளையில் எந்த இடத்துல இருந்தாலும் சற்று அமைதியாக இருந்து நல்ல கைகளை தட்டி பாடி, இயேசு நல்லவர், இயேசு பெரியவர், இயேசு உன்னதர், அவர் சர்வலோகத்திற்கும் ஆண்டவர், அவர் பெரியவர், சர்வ வல்லவர் என்று பாடி நாம் தேவனை இந்த ஆராதனை வேளையில் உயர்த்த போகிறோம். உயர்த்துகிற வேளையில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வியாதியாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எந்த கஷ்டமாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் மரண பயமாக இருக்கலாம், இருண்டு போன வாழ்க்கையை இயேசு மாற்ற வல்லவராயிருக்கிறார். எங்களோடு மகிழ்ச்சியோடு இந்த ஆராதனை வேளையில் கர்த்தரை நாம் ஆராதித்து துதித்து மகிமைப்படுத்துவோம். நல்ல கைகளை தட்டி இயேசுவை ஆராதிக்க போகிறோம். அவர் நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு பெரியவர், இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர், இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர், நல்லவர், நல்லவர், பெரியவர், சர்வவர். எல்லாரும் சொல்வ நல்லவர், நல்லவர், சர்வ வல்லவர். வியாதியால் வருந்திடும் உனக்கு சுகம் தரும் தெய்வம். எப்படிப்பட்ட வியாதியில இருந்தாலும் உனக்கு விடுதல் தெய்வம். சாபங்கள் யாவையும் நீக்கி
உன்னை வாழ வைக்கும் தெய்வம் இயேசு. சாபங்கள் யாவையும் நீக்கி நம்மை வாழ வைக்கும் இயேசு நல்லவர் என்று சொல்லி, இயேசு நல்லவர், இயேசு பெரியவர், இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர், இயேசு உன்னதர், அவர் சர்வலோகத்தின் ஆண்டவர். மகிழ்ச்சியோடு ஆராதிப்போம். நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். மீண்டுமாக சொல்வோம். நல்லவர், பெரியவர், சர்வ. மீண்டுமாக நல்லவர் என்று சொல்வோம். நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. ஏமாற்றம் நிறைந்த உலகத்துல, உங்கள் தோல்வியோடு இருக்கிற சூழ்நிலையில, இருண்டு போன உங்க வாழ்க்கையில ஜெயத்தை கொடுக்க ஒருவரால் முடியும் என்றால் நாம் ஆராதிக்கிற இயேசுவால. விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்கும் போது சோர்ந்து போன நிலைமையில, கஷ்டப்பட்ட நிலைமையில, துயரத்தின் நடுவிலே, வேதனை நடுவிலே, ஐயோ என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது என்று அங்கலாக்கலாம். இந்த ஆராதனை வேளையில எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில இருக்கலாம், கர்த்தரை உயர்த்த போகிறோம். கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை இந்த இடத்துல, இந்த சேனல் மூலமாக, எந்த இடத்துல நீங்கள் ஆன்லைன் மூலமாக இந்த பாடல் ஆராதனையில் இருக்கலாம், ஒருவேளை தேவ வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. நம்பிக்கை இழந்த நிலைமையில் இருக்கிற உங்களுக்கு கர்த்தரை உயர்த்தும் போது சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். எல்லாரும் ஒடுக்கப்பட்ட இடத்துல, தோல்வியின் இடத்துல, தள்ளப்பட்ட நேரத்தில், பலவீன நேரத்தில், தோல்வியின் நேரத்தில் எனக்கு ஆதரவு யார் இருக்கிறார் என்ற சூழ்நிலையில் இருக்கலாம். இயேசு நம்மோடு இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தரை உயர்த்த போகிறோம், கர்த்தருக்கு மகிமைப்படுத்த போகிறோம். யோசபாத் என்கிற ராஜா, ஒரு பெரிய சேனை அவனுக்கு எதிராக வந்த சூழ்நிலையில அவன் செய்த ஒரே ஒரு காரியம், பாடகர்களை நிறுத்தி கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள் என்று பாடி துதிக்கிற வேளையில எதிரிகளுக்குள்ளே ஆண்டவர் குழப்பங்களை உண்டு பண்ணி அவனுக்கு எதிராய் வந்தவர்கள் தோற்று போனார்கள். இந்த ஆராதனை வேளையில எந்த சூழ்நிலையில இருக்கலாம், உங்க வாழ்க்கையில கர்த்தர் கூட இருக்கிறார். கர்த்தரை உயர்த்தும்படியாக கர்த்தருடைய சமூகத்தில் நாம் எல்லாரும் பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். நல்ல கையை தட்டி கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம். கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம். ஒதுக்கப்பட்ட என்னை சேர்த்து கொண்டீர், தள்ளப்பட்ட என்னை அணைத்து கொண்டீர். சொல்வோம், ஒதுக்கப்பட்ட என்னை சேர்த்து கொண்டீர், தள்ளப்பட்ட என்னை அணைத்து கொண்டீர். கேட்டதை தந்தீர், ஆசீர்வதித்தீர், கேட்க மறந்ததையும் சேர்த்து கொடுத்தீர். கேட்டதை தருகிறவர், ஆசீர்வதிக்கிறவர், கர்த்தரை உயர்த்தி, கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம். கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம். மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் போனாலும், உங்களை விட்டு எல்லாம் விலகி போனால் ஆண்டவருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கிறது. போனாலோ அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை மாறாது எங்கள் வாழ்விலே.
அப்படியே இந்த ஆராதனை வேளையில எங்க தேவ சமூகத்துல ஒரு மனமாய் கூடி வந்திருக்கிற நாம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே உடைய அளவில்லாத கிருபை இந்த நேரத்தில் எங்க மத்தியில இறங்கும்படியாக எல்லாரும் இருக்கிற இடத்துல எந்த சூழ்நிலையில ஒடுக்கப்பட்ட நிலைமையில தோல்வி நேரத்தில் பலவீனத்தின் நடுவில் எனக்கு யார் இருக்கிறா என்ற சூழ்நிலையில் இருக்கலாம். இஸ்ரவேலின் கர்த்தர் நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆராதனையில கர்த்தரை துதிக்கிற வேளையில நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வேளையில கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்கிறது இருக்கிற இடத்துல அப்படியே நாம் தேவ சமூகத்தில் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே எல்லார் சொல்லுவோம் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது. எல்லாரும் மீண்டும் சொல்வாய் ஆண்டவரே உங்க கிருபை மீண்டும் சொல்லுவோம் அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் அளவில்லாத கிருபை இந்த ஆராதனை வேளையில மத்தியில இறங்கி கொண்டிருக்கிற சொல்லிக்கொண்டே இருப்போம் அவர் கிருபை அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே எல்லாரும் ஆண்டவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை தொழுது கொள்ளுகிறோம். தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக தேவ சமூகத்தில் எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை துதிக்க போகிறோம். துதிகளில் மத்தியில் வாசம் பண்ணுகிற ஆவியானவர் உங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. அந்த விடுதலையின் ஆவியானவர் இந்த வேளையில நீங்க எந்த சூழ்நிலையில் இருக்கலாம், உங்க மன குழப்பத்தில் இருக்கலாம், உங்கள் துக்கத்தை மாற்றுகிறவர், உங்கள் வேதனையை மாற்றுகிறவர், உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர், உங்களுக்காக எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற கர்த்தர், உங்களை உருவாக்கினவர், உங்களை உள்ளம் கையில் வரைந்து வைத்திருக்கிறவர். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏகமையா. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் சொல்லோ மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா சித்தம் செய்வதுதான் சொல்லுவோம் ஏசையா ஏசையா உம்மை தானே என் முன்னால வச்சிருக்கிறேன். எல்லா சூழ்நிலையில நான் உங்க முன்னால உங்களை வைத்திருக்கிறேன். ஓ ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே எனக்காக யாவையும் செய்பவரே செய்து முடிப்பவரே எனக்காக யாவையும் செய்பவர் சொல்வோம் செய்து முடிப்பவர். என் பாரங்கள் என் சுமைகளை உங்க சமூகத்தில் சுமைகள் என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்திருக்கிறேன் ஆண்டவரே. உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். எல்லாரும் சொல்லுவோம் உங்க பாதத்துல இறக்கி வைக்கிறேன். ஒரு அன்னாளை போல துக்கத்தின் நடுவில் வந்திருந்தாலும் உங்கள் பாரத்தை அவருடைய சமயத்துல இறக்கி வைத்து ஆராதனையில விடுதலையோடு சொல்வோம் ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே ஏசப்பா எல்லாரும் சொல்வோம் உம்மை தானே இருப்பதுதான் உள்ளத்தின்
வாஞ்சையா சித்தம் செய்வது தேவ பிரசன்னம் நீங்க இருக்கிற இடத்துல உங்க மத்தியில் ஆளுகை செய்கிற தேவ பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா சித்தம் செய்வது. அப்படியே நீங்க இருக்கிற இடத்துல எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்க வலது கையை உயர்த்தி பிரசன்னம் என்று சொல்வோம். பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னம். உங்க ஆளுகை உங்க மத்தியில தேவ ஆளுகை பிரசன்னம். பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னம். ராஜா உங்க பிரசன்னம் போதுமையா. ராஜா உங்க பிரசன்னம் போதுமையா. எப்போது உங்க பிரசன்னத்துக்குள்ள வந்து நிற்கிறேன் ஆண்டவரே, உங்களை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி பிரசன்னம் என்று சொல்லுவோம். பிரசன்னம் தேவ பிரசன்னம். நீங்க இருக்கிற இடத்துல பலவீனப்பட்டிருக்கிற இடத்துல தேவ பிரசன்னம் உங்களை தூக்கி எடுத்து நிறுத்துகிறது. ஓ பிரசன்னம் பிரசன்னம் கரம் பிடித்த நாயகரே என்று சொல்லுவோம். கரம் பிடித்த நாயகரே கரம் பிடித்த கைவிடாத சிநேகிதரே கைவிடாத சிநேகிதரே. என்னை உங்களை கைவிடாத ஒரு சிநேகிதர் அவர் நாம் ஆராதிக்கிற இயேசு. பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னம் நீங்க இருக்கிற இடத்துல உங்களை ஆளுகை செய்கிறதா இருக்கிறது. ஓ ஆவியானவரே பிரசன்னா தேவ அந்த ஆளுகை பிரசன்னம் உங்களை முழுமையாய் நிரப்பி தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிற ஆவியானுடைய பிரசன்னம். ஆவியானவரே எங்க மத்தியில நீங்க இறங்கி இருக்கிறீங்க. இந்த நேரத்தில் எங்களோடு இந்த ஆராதனை வேளையில எந்த இடத்துல தேவ சமூகத்துல கர்த்தரை விடுதலையோடு ஆராதிக்கிறீர்களோ ஆராதிக்கிற ஒவ்வொருடைய இருதயத்தில் இருக்கிற துக்கத்தை மாற்றும், வேதனையை மாற்றும், எல்லா புலம்பல்களை மாற்றும், ஆனந்த களிப்புள்ளவர்களாக ஆண்டவரே வியாதியின் அகோரங்கள் துக்கத்தின் உச்சங்கள் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவரே இன்றைக்கு ஒரு ஜெயத்தை, இன்றைக்கு ஒரு விடுதலையை ஆண்டவரே இந்த ஆராதனை வேளையில எந்த இடத்துல தனித்து விடப்பட்ட நிலைமையில தள்ளப்பட்ட நிலைமையில இருக்கிற யாராயிருந்தாலும் கர்த்தர் எங்களை சேர்த்து கொண்டு எங்களை அரவணைத்து எங்களை பாதுகாக்கிற நல்ல தெய்வமே, இந்த ஆராதனை வேளையில் எங்களோடு இடைபடுகிற ஒவ்வொருவர் மீதும் தெய்வீக பிரசன்னம் இருப்பதாக, நம்முடைய ஆளுகையின் பிரசன்னம் இருப்பதாக, சுகிர்த்திருப்பார்களாக. ஆண்டவரே ஆரோக்கியமான வாழ்வை தாரும், எப்போது சமாதானம் சந்தோஷம் சுக வாழ்வு இவர்களோடு இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆண்டோடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக கீதம் 128 நூற்றாண்டு கீதம் 319 பாடுவோம். நான் உண்மை பற்றி இரட்சகா வீண் வெட்கமடையேன். கீதம் 128 நூற்றாண்டு கீதம் 319 பாடுவோம். சிலுவையை
கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய திருவார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசும், என்னை மறைத்து நீர் வெளிப்படும். நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய வார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொள்ளவும் அதன்படி நடக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, மீண்டும் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தியான தலைப்பு கிறிஸ்துவும் சமூக மாற்றமும். ஆண்டவராக இருக்கிற கர்த்தர் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையில மாத்திரம் ஆசீர்வதிக்க விரும்பவில்லை. நாம் வாழுகிற நம்முடைய குடும்ப சூழலை, நம்முடைய சமுதாயத்தின் சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகின்றார். நாம் ஒரு காலத்தில் பாவத்தில் வாழ்ந்தோம், ரட்சிக்கப்பட்டோம், இயேசுவின் கழுவப்பட்டோம், அப்படியே ஆவிலே வாழ்ந்து பரலோகத்துக்கு செல்ல வேண்டும் என்பது மாத்திரமல்ல, நம்முடைய சுற்றுப்புற சூழலை கூட அதிலேயும் ஒரு பெரிய ஒரு மாற்றம், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். வேதத்திலிருந்து ஒரு அருமையான வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் வேத பாடமாக வாசிக்க கேட்ட ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், இங்கு 17ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது: நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு எச்சரிப்பு. ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட, மீட்டு கொள்ளப்பட்ட இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு எச்சரிப்பு என்ன தெரியுமா? நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்களுடைய வாழ்க்கையில நன்மைனா என்னன்னே தெரியாமல் இருந்திருக்கிறாங்க. நியாயம் இவங்களுக்கு எதுவுமே இவங்களுக்கு கிடையாது. வசனம் சொல்லுகிற ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரிங்கள். அப்படின்னா இவங்கிட்ட எந்த விதமான சோசியல் கன்சர்னும் கிடையாது. முற்றிலுமாக தேவனுடைய விருப்பத்துக்கு எதிராக செயல்படுகின்றதை நான் பார்க்கிறோம். நீங்கள் 1ஆம் அதிகாரத்தில் இங்கே 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் செய்த சில தவறுகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஜனம் எப்படிப்பட்ட ஒரு ஜனமும், பாவமுள்ள ஜாதி, அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனம், பொல்லாதவர்களின் சந்ததி, கேடு உண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த ஜனங்கள் பொல்லாத ஜனங்களாம், அக்கிரமத்தால் நிரப்பப்பட்ட ஒரு ஜனங்களாம், கர்த்தரை விட்டு பின்வாங்கி போட ஒரு நிலைமை, ஒரு பெரிய பாவம் செய்த ஒரு சந்ததி மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு கோபம் ஏற்படுத்தின ஜனங்கள் இந்த ஜனங்கள். அப்ப பாருங்க, இந்த ஜனங்களுடைய வாழ்க்கை அக்கிரமங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக, பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக, கர்த்தருக்கு கோபம் உண்டாக்குற ஒரு வாழ்க்கை. நீங்கள் 5ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு வசனம் சொல்லுகிறது, இங்கு 11ஆம் வசனத்தில், சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவும் குடித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ. ஒரு புறம் நியாயம் நீதி எதுவும் கிடையாது, இன்னொரு புறம் சாராயத்தை நாடி பெரிய மடா குடிகாரங்களாக நினைச்சிருக்காங்கன்னா இருந்திருக்கிறாங்க. நீங்கள் யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்க. அவர்கள் என் ஜனத்தின் பேரில் சீட்டு போட்டு ஆண் குழந்தைகளை வேசி பணயமாக கொடுத்து மதுபானம் பண்ணும்படி பெண் குழந்தைகளை திராட்சரசத்துக்கு கிரயமாக கொடுத்தது நிமித்தமும் அங்கே அவர்களோடு வழக்காடு. பாருங்க, மதுபானம் குடிப்பதற்காக, சாராயம் குடிப்பதற்காக தன்னுடைய பெண் பிள்ளைகளையே அங்கே விற்கின்ற ஒரு நிலைமை. இன்னைக்கு நம்ம ஊரில் என்ன சொல்லுவோம்? இந்த மனுஷன் குடிச்சு சொத்தெல்லாம் வித்துட்டான் அப்படி தான் நினைப்போம். அதுக்காக மனைவி பிள்ளைகள்லாம் விற்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு எல்லாரும் இப்படி போக மாட்டாங்க.
ஆனா இந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனத்தை பாருங்க, வேசி பணயத்திற்காக ஆண் பிள்ளைகளையும் விபச்சாரம் பண்ணுவதற்காக, சாராயத்தை குடிப்பதற்காக, மதுபானம் குடிப்பதற்காக பெண் பிள்ளைகளையும் விற்று போட்டார்கள். அப்ப எந்த அளவிற்கு இவங்களுடைய வாழ்க்கை தரம் ரொம்ப மோசமா இருக்கும். அது மாத்திரமல்ல, நீங்க தொடர்ந்து ஆமோஸ் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, நீங்கள் தரித்திரனை மிதித்து அவன் கையிலே தானியத்தை சுமை சுமையாய் வாங்குகிறபடியினால் நீங்கள் பொழிந்த கற்களால் வீடுகளை கட்டினீர்கள், ஆனாலும் அவைகளில் நீங்கள் குடியிருப்பதில்லை. இன்பமான திராட்சை தோட்டங்களை நாட்டினீர்கள், ஆனாலும் அவைகளின் ரசத்தை நீங்கள் குடிப்பதில்லை. உங்கள் மீறுதல்கள் மிகுதி என்றும் உங்கள் பாவங்கள் பலத்ததென்றும் அறிவேன். நீதிமானை ஒடுக்கி பரிதானம் வாங்கி ஒலிமுக வாசலில் ஏழைகள் நியாயத்தை புரட்டுகிறீர்கள். நீதிமான ஒடுக்குறாங்க, ஏழைகளை கொடுமைப்படுத்துகிறாங்க. பயங்கரமான கொடுமைக்காரர்களாக இதை ஜனங்கள் இருக்கிறாங்க. அதனால தான் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, நியாயம் தண்ணீரை போலவும் நீதி வற்றாத நதியை போலவும் புரண்டு வட கடவுது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனை விட்டு தூரமாய் போனாங்க. இந்த சமுதாயம், ஒட்டுமொத்த சமுதாயமும் பரிதானத்தினால் லஞ்சம், ஊழல், ஏழைகளை கொடுமைப்படுத்துகிறது. ஏழைகளுடைய நியாயம் அங்கு எடுபடாமல் போய்விடுகிறது. விதவைகளை இவர்கள் படுத்துகிற கொடுமை எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது சமுதாயமே சீரழிந்து போன ஒரு நிலைமை. ஆண்டவர் இதை கண்டு விசனப்படுகிறார். அவர் சொல்றாரு, நன்மை செய்ய படியுங்கள், இல்லாவட்ட என்ன நடக்கும் அப்படி நீங்கள் அதிலிருந்து மனம் திரும்பினீங்கன்னா 19ஆம் வசனத்தை பாருங்க, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். நான் கொடுக்கிற எச்சரிக்கையின்படி நடந்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். இல்லாவிட்டால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 20ஆம் வசனம் சொல்லுகிறது, மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகிலும் பட்டயத்துக்கு இரையாவீர்கள், கர்த்தரின் வாய் இதை சொல்லிட்டு. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய தண்டனை எவ்வளவு ஒரு பயங்கரமாக வருகிறது பாருங்க. இந்த ஜனங்களுக்கு சொல்லி சொல்லி பார்த்தாரு, கேட்க மாட்டேன்ட்டாங்க. அதனால தான் இவங்க பார்வை இந்த நேபுகாத்நேச்சர் பாபிலோன் தேசத்துக்கு சிறைகளாக கொண்டு சென்றதாக வேதத்தில் பார்க்கிறோம். 70 ஆண்டு காலங்கள் அவங்க படாத பாடு அங்கே என்ன செய்தாங்கன்னா பட்டாங்க, சிறை பிடிக்கப்பட்டு கொண்டு போனாங்க. எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் எவ்வளவோ எச்சரிப்பை சொல்லி பார்த்தாரு. இவங்க ஒரு நாள் கேட்ட மாதிரி தெரியல. அதுக்கு பதில் தீர்க்கதரிசனம் சொன்ன எரேமியாவை பிடிச்சு காவல் கிணறுல உள்ள போட்டு அவங்க பல வகையாக கொடுமைப்படுத்துகிறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இவரை கொடுமைப்படுத்தினாங்களோ அவர்களெல்லாம் சிறைப்பிடிக்கப்பட்டு போனார்கள், தண்டனை அனுபவித்தார்கள். எரேமியா திருப்பி திருப்பி சொல்லி பார்த்தான், நீங்கள் மனம் திரும்புன்னு. ஒருத்தங்க கூட கேட்குற மாதிரி கிடையாது. அந்த அளவிற்கு சமுதாயத்தை சீரழித்து விட்டார்கள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்மை சுற்றிலும் இருக்கிற சமுதாயம் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இருக்கிறது. ஒரு காலத்தில் நம்முடைய தேசத்தில் உடன்கட்டை ஏறுதல்னு சொல்ல ஒரு பயங்கரமான ஒரு பாவ பழக்க வழக்கம் இருந்துச்சு. பெண் பிள்ளைகள் அவங்க சமுதாயத்தில் வருவதற்கு அவங்க தகுதியே கிடையாது, அருகதையே கிடையாது. பெண் பிள்ளைகள் அடுப்புவதற்கு மாத்திரம்தான் பெண் பிள்ளைகள். அதை விட மோசமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் இந்த ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருந்துச்சு. உயர்குல வம்சத்தை சார்ந்தவங்க தாழ்ந்த குல ஜனங்களை அதிகமாய் கொடுமைப்படுத்தினாங்க. பெண் பிள்ளைகளை என்ன செய்தாங்கன்னா, ஆலயத்திற்கு அவங்களுடைய ஆலயங்களுக்கு காசுக்கு விற்றுலாம் போட்டாங்க. தாலி கட்டி வைக்க அப்படின்னு பொட்டு கட்டி செய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோயிலுக்கு நேர்ந்து விட்டுருவாங்க. அப்படி நேர்ந்து விடப்படுகிறவர்கள் இவங்களெல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி அவங்கள தேவதாசிகளாய் மாற்றி விட்டார்கள். இந்த புரோகிதர்கள் தன்னுடைய பாலி இச்சைகளுக்காகவும் வருமானத்திற்காகவும் விபச்சாரத்துக்கு பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள் அந்த பெண் பிள்ளைகளை. பிரீனா என்று சொல்லப்பட்ட ஒரு பெண் குழந்தை 1895 முதல் 1951 வரை இந்திய தேசத்தில் கிட்டத்தட்ட 55 ஆண்டுகள் சிறப்பாக ஊழியம் செய்த ஐரிஷ் மிஷனரி ஏமி கார்மைக்கல் அம்மா டோனா ஒரு பகுதியில் வந்து அந்த அம்மா ஊழியம் செய்தாங்க.
அந்த காலத்து இந்த பாவ பழக்க வழக்கங்கள் இருந்து கொண்டு வந்துச்சு. இந்த 7 வயது சிறுமியை அந்த ஆலயத்திற்கு பொட்டு கட்டி கொடுக்க சொல்லி கொடுத்து விட்டார்கள் அந்த பெற்றோர்கள் தன்னுடைய பெண் குழந்தையை. அந்த குழந்தை இது பிடிக்காம அதுலேருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டு அந்த குழந்தையை தேடி பிடிச்சி அதுக்கு தண்டனையாக நல்ல பழுக்க காய்த்த கம்பியில் சூடு போட்டாங்க. அந்த வலி தாங்க முடியலை. மீண்டும் அந்த குழந்தை ஏமி கார்மிக்கல் அம்மாவை பற்றி கேள்விப்பட்டு என்ன நடந்துன்னு பார்த்தீங்கன்னா வேகமாக தப்பி அந்த அம்மாட்ட ஓடி வந்துட்டாங்க. இதை கேள்விப்பட்டு அவருடைய பெற்றோர்கள் இந்த புரோகிதர்லாம் ஓடி வந்தாங்க. உடனே என் பிள்ளையை கொடுத்துரு. இந்த அம்மா ஸ்டப்பான்னு நின்று விட்டாங்க. என்னை தேடி தஞ்சமாய் வந்து இந்த குழந்தைய உங்களுக்கு தரமாட்டேன். இதற்காக இந்த அம்மா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் பல நாட்கள் அலைந்தார்கள், பல கஷ்டப்பட்டாங்க. அப்பொழுது இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் கூட இவங்களுக்கு இணைச்சலும் சப்போர்ட் பண்ணலை. ஆனால் இது சமுதாயத்துடைய சீர்கேடான நிலைமையில கண்டு கண்ணீர் வடித்தாங்க அந்த அம்மா. இதே போல் ஆதரவற்ற ஏராளமான பெண் பிள்ளைகள் அவர்களை தேடி வந்தாங்க. அதில் உதயமானது அந்த டோனாவர் ஃபெல்லோஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு நட்சத்திர கூட்டம் அப்படின்ட்டு. ஏழை எளிய மக்கள், சில குழந்தைகள் அவர்கள் திருமணமாவதற்கு முன்பாகவே குழந்தையை பெற்று விடுவார்கள். அப்படிப்பட்ட குழந்தைய போட்டு போயிடுவாங்க. நம்ம எடுத்து என்ன செய்தாங்கன்னா வளர்த்தாங்க. எல்லா ஏழை மக்களுக்கு ஒரு தாயை போல நம்ம நினைச்சுதாங்கன்னா விளங்கினார்கள். எப்படி ஆயிலும் சமுதாயம் திருந்தி விடாதா என்று சொல்லி அந்த மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வு மாத்திரமல்ல, சமுதாயத்தையே ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வரும்படியாக தேவன் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது வேற என்ன ஆண்டவர் விரும்புகிறார்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் இங்கே நாம் பார்க்கும் பொழுது 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இங்கு 18 வருஷமா எவ்வளவு பேர் நிமிரக்கூடாத கூனியாயிருந்த ஒரு பெண் இந்த ஜெபாலயத்துக்கு வந்திருக்கிறாள். எத்தனையோ வருஷம் வந்திருக்கிறாள். ஆனால் இயேசு அந்த நாளில் அந்த ஜெபாலயத்தில் போதகம் பண்ணினார். இவளை பார்த்த உடனே அப்படி உள்ளம் ரொம்ப வேதனை அடைந்தது. மனதுருகி அவளை தம்மிடத்தில் அழைத்து அவள் மேல் கைகளை வைத்து ஒரு பூர்ணமான ஒரு விடுதலையை கொடுத்தார். அந்த காலத்தில், நீங்கள் ஆண்டவருடைய காலத்தில் இந்த ஆணாதிக்கம் அதிகமாக நிறைந்திருந்த காலங்கள். சமுதாயத்தில் பெண்கள்லாம் ரொம்ப இழிவாக நினைச்சுவாங்கன்னு நடத்துவாங்க. பார்த்துக்கிடுங்க. இந்த மகளுக்கு ஒரு சுகம் கிடைச்ச உடனே அந்த ஜெபாலய தலைவர் என்ன செய்திருக்கணும்? சந்தோஷப்பட்டிருக்கணும். சரி, நம்ம சபையார் இவ இத்தனை வருஷமாக பாடுபட்டு கூணிக்கிட்டே வந்திருக்காள, இத்தனை வருஷமாக சர்ச்சைக்கு வந்திருக்கிறாள, இன்னைக்கு ஒரு அற்புதமான சுகத்தை ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொல்லி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். அந்த வசனத்தை பாருங்க, அவன் என்ன செய்தான் அப்படின்ட்டு 14ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜெப ஆலய தலைவன் இயேசு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்கினபடியா ஜெப ஆலய தலைவன் கோபம் அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு கோபப்பட்டிருப்போம் பார்த்துக்கிடுங்க. கோபம் அடைந்து நீங்கி உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா? வேற எங்கேயாவது போய் மற்ற நாளில் போய் சுகமாய்க்கிற வேண்டியது தானே? உங்களுக்கு இந்த நாள் தான் கிடைஞ்சதா? அவனுக்கு பாரம்பரியம் தான் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. ஆனால் தனிப்பட்ட மனிதனுடைய அவனுடைய விடுதலை எரிச்சல்னா அவனுக்கு பெருசாக தெரியல. ஆண்டவர் சமுதாயத்தை மாத்திரமல்ல, அது தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு விடுதலையை கொண்டு வரும்படியாக, சமூகத்தை விடுதலை செய்யும்படியாக தேவன் விரும்புகிறார். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா 16ஆம் வசனத்தில், சாத்தான் 18 வருஷமாக இந்த பெண்ணை கட்டியிருந்தான். இவனும் ஆபிரகாம் குமாரத்தி. அப்போ நம்ம இதில் இன்னொன்று பார்க்குறோம். பார்த்துக்கிடுங்க, இந்த சாத்தானுடைய கட்டு யாருக்கு இருந்திருக்கு பாருங்க. ஒரு புறஜாதி கிடையாது. இவளும் யூத பெண்மணி தான். இவளும் ஆபிரகாமின் குமாரத்தியாக இருந்தாலே, அப்படிதான் வசனம் நினைச்சதுன்னா இருக்கிறது. ஆபிரகாமின் குமாரத்தியாகி இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா? அப்போ இன்னைக்கும் கூட நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம், நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன், ஆண்டோடைய பிள்ளைகள்
எனக்கு ஏன் அந்த பிரச்சனை, எனக்கு ஏன் அந்த பிரச்சனை. அப்போ பிசாசு எல்லாத்துக்கும் பிரச்சனை நினைச்சு வரான்னு கொண்டு வரான். யோபு அவ்வளவு பெரிய உத்தமனா இருந்த பொழுதும் கூட அவனுக்கு பிரச்சனை நினைச்சதானே கொண்டு வந்தான். இந்த ஸ்திரீக்கும் பிரச்சனையை கொண்டு வந்தான். 18 வருஷமா படாத பாடு நினைச்சிருக்கான், படுத்திருக்கிறான். ஆனா அவளும் ஆபிரகாமின் குமாரத்தையா இருந்திருக்கான். ஆனா அவள் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறாள். அன்னைக்கு ஆண்டவர் அவளுக்கு ஒரு அற்புதமான விடுதலை அளிச்சிருக்கிறான்னு கொடுத்திருக்கிறாரு. ஆனால் சுற்றிலுள்ள அந்த சமூகம் அது நேர எதிர்ப்பு தான் தெரிவிச்சது. என்னைக்குமே தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படும் விடுதலையை மற்ற பிசாசும் விரும்பாது, மற்ற ஜனங்களும் கூட என்ன செய்ய மாட்டான்னு விரும்ப மாட்டேங்க. பார்த்துக்கிட்டு யோவான் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது கையும் மெய்யுமாக உபச்சாரத்தில் கண்டுபிடி ஒரு ஸ்திரீயை ஆண்டவர்கிட்ட கொண்டு வராங்க. நீங்கள் அந்த 5ஆம் வசனத்தை பாருங்க. மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் இவளை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் என்ன சொல்லுகிறீர்? இயேசுநாதர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டு இவர் நியாயப்பிரமாணத்தில் நடக்கிறாரா, எதிராக நடக்கிறாரா, அவரையும் குற்றப்படுத்த நினைச்சு தான் வராங்க. பார்த்துக்கிடுங்க. இப்போ இந்த பிடிச்சிட்டு வந்தவங்களுக்கு எவ்வளவு ஒரு பெண்கள் மீது ஒரு பயங்கரமான ஒரு கோபம், அவங்கள எவ்வளோ இழிவுபடுத்தணும் ஒரு எண்ணம் இருந்ததுன்னா, இது விபச்சாரத்தில் இவ மட்டும் ஈடுபடலை, இவ கூட இன்னொருத்தர் இருக்கிறான், ஒரு ஆண் இருக்கிறான், அவனை விட்டுட்டான் பாருங்க. விட்டுட்டு அவனை கூட்டிட்டு வரல. ஒருவேளை அங்கே அந்த கூட்டத்தில் இருந்தானா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனால் இவளை மாத்திரம் தான் கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. ஆண்டவரே, இவளை உபச்சாரம் பண்ணிட்டா, இவளை நியாயப்பிரமாணத்தின்படி கல்லெறிந்து கொல்லணும் அப்படின்னு ஆளுக்கு ஒரு கல்லை வச்சிருக்காங்க. நீர் என்ன சொல்லுகிறீரு? நீர் எல்லாவற்றையும் நிறைவேற்றும் கடவுளின் மகன் சொல்லிக் கொண்டிருக்கிறே, நீர் என்ன செய்ய போகிறீர்? அவர் வேற ஒன்றும் செய்யலை. ரொம்ப கூலா கீழே தரையில் குனிந்து விரலினால் எழுதினார், உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் முதலாவது இவள் மீது கல்லறியை கடவன். இந்த வார்த்தை அவ்வளோ ரொம்ப ஷார்ப்பாக இருந்திருக்கு. பார்த்துக்கிடுங்க. ஒவ்வொரு உள்ளத்திலும் குத்தப்பட்டவனாக கல்லை அப்படியே போட்டு போயிட்டான். இப்போ அவளை கல்லெறிந்து கொலை செய்வதற்கு தகுதியுடைய ஒரே ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர் அவளை கூப்பிட்டு சொல்கிறாரு, எம்மா கல்லெறிஞ்சவங்களாம் எங்கே? அவங்களாம் போயிட்டாங்க. சரி, நான் மாத்திரம்தான் உன்னை கல்லெறிஞ்சு கொல்லணும். இனி என்ன செய்யாத, பாவம் செய்யாத. அதிக ஆக்கினை எனக்கு எதுவும் இனி நீ ஆக்கினை தீர்ப்படையாதபடிக்கு இனி என்ன செய்யாத, பாவம் செய்யாத. நானும் உன் மேலே அடிச்சிருது இல்லை, கல்லெறிகிறது இல்லை, நீ போ அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பி விடுகிறாரு. அவளுக்கு ஒரு உயிரை கொடுத்து ஜீவனை கொடுத்து அனுப்புகிறாருங்க. நம்ம ஆண்டவர் இந்த உலகத்தில் எதுக்கு வந்தார் தெரியுமா? இப்படிப்பட்ட விடுதலைக்காக தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையும் ஒரு புதிய ஜீவனையும் கொடுக்கும்படியாக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அவ மரப்பாள காலமெல்லாம் அவ சாக வேண்டியவள், ஒரு புதிய ஜீவனை ஆண்டவர் கொடுக்கிறாரு. சமூகத்தில் விடுதலையை கொடுக்கும்படியாக இயேசு வந்தார். சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும்படியாக இயேசு வந்தார். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் அவர் வேறு ஒரு காரியத்துக்கு வந்தார். நீங்கள் அப்போஸ்தலர்களின் புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும் 4ஆம் அதிகாரத்தில் இங்கு 32ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஒருவனாயிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. 34ஆம் வசனம், நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. ஆண்டவர் சமத்துவத்தை விரும்புகின்றதை பார்க்கிறார். நீ பெரியவன் நான் பெரியவன் அப்படிலாம் கிடையாது, நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் அப்படிலாம் கிடையாது. ஆண்டவருக்கு முன்பாக எல்லாரும் சமங்க. இன்னைக்கு தமிழகத்தில் பல இடங்களில் சமத்துவபுரம் அப்படின்ட்டு இருக்கும். பார்த்துக்கிடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா எல்லா இன மக்களும் அங்கே ஒரே அந்த கேம்பஸில் நினைச்சுவாங்கன்னா இருப்பாங்க.
ஒருவேளை இன்றைய காலகட்டத்தில் நம்ம தமிழக அரசு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்திருக்கிறது. ஆனால் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆண்டவர் சமத்துவத்தை போதிக்கிறார். நான் கொஞ்சம் இதை பார்த்தேன். இதுக்கு முன்னாலே இப்படி இருக்குதா அப்படி பார்த்தாச்சுன்னா, நீங்கள் 1 சாமுவேல் புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது நீங்கள் 30ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான சம்பவம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது சிக்லாக் பண்டத்தில் இருந்தான். அவன் பெலிஸ்தர் கூட யுத்தம் பண்ணுவதற்கு போனால், அப்புறம் பெலிஸ்தர் வந்து நீ என் கூட வரண்டான்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்க. திருப்பி இவன் திருப்பி வீட்டுக்கு வர்றதற்குள்ள ஒரு 3 நாள் கழித்து வீட்டுக்கு தன்னுடைய சிக்லாக் பட்டத்துக்கு வருகிறான். சவுலுக்கு பயந்து போய் இந்த இடத்துல உட்காந்துருக்கிறான். பெலிஸ்தருடைய ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறான். அமலேக்கர் வந்து எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு போயிட்டாங்க. ஒன்று கூட மிஞ்சவில்லை. கூட இருக்கிற இவன் கூட போன அவர்களே என்ன செய்தாங்கன்னா, இவனை தாவீதை கொன்றணும் அப்படின்னு நினச்சி கைகளில் கற்கள் எல்லாம் எடுத்து கொண்டாங்க. வசனம் சொல்லுகிறது, தாவீது தனக்கு பலனில்லாமல் போக மாட்டேன் நினைச்சதானா அழுதான். இப்போ ஒரு ஏபத்தை கொண்டு வந்து, ஆண்டவரே நான் அவளை பின்தொடரலாமா, என்ன செய்யணும் ஆண்டுகிட்ட கேட்குறான். நீ போ அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மக்களோடு கூட சேர்ந்து 600 பேரோடு சேர்ந்து என்ன செய்தாங்கன்னா போகிறான். கொஞ்சம் தூரம் போன உடனே அங்கே பேசோர் அப்படின்னு ஒரு ஆறு இருக்குது. அது பக்கத்தில் வந்த உடனே ஒரு 200 பேர் அங்கேயே உட்காந்தாங்க. ரொம்ப டயர்டாயிட்டாங்க, ரொம்ப சோர்வாயிட்டாங்க. அதுக்கடுத்தால மீதமுள்ளவர் என்ன செய்தாங்கன்னா திருப்பி பின்தொடர்ந்து போகிறாங்க. கடைசியில் அந்த அமலேக்கருடைய பாளையத்தை கண்டுபிடிச்சாங்க. அவன் நல்லா குடித்து வெறிச்சு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காம இருக்கு. இவங்க எல்லாம் பயங்கர வெறி கொண்டு போய் இருக்காங்க. அவ்வளோ பேரும் போய் அந்த அமலேக்கர் கூட சண்டையிட்டு அவர் சங்காரம் பண்ணாங்க. ஓட ஓட விரட்டி சங்காரம் பண்ணாங்க. நீங்கள் இந்த வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 19ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். எல்லாத்தையும் திருப்பிட்டான். இவன் கூட இருந்த 600 பேருடைய ஆசை, மனைவி, பிள்ளைகள், சின்ன கோழி குஞ்சு முதற்கொண்டு எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டான். இப்போ அந்த அமலேக்கருடைய பாளையத்தில் அங்கே ஏராளமான பொருட்கள் இருக்கிறது. அவன் வேற வச்சு கொண்டு வந்துருப்பார்ல, அதெல்லாம் அப்படி போட்டு போயிட்டான். அதையும் கொள்ளையடிச்சு கொண்டு வராங்க. இப்போ இவன் கூட இருக்கிறவங்க என்ன செய்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யுத்தத்துக்கு போனவங்க ஒரு குரூப் இருப்பாங்கள்ல, அவன் சொல்கிறாங்க, அந்த பேசோர் ஆற்றங்கரையில் ஒரு 200 பேர் நம்ம கூட வரமாட்டேன்னு சொன்னான்ல, அவனுக்கு இருந்து ஒரு சிங்கிள் காசு போகக்கூடாது அப்படின்னுக்கிறான். ஒரு பைசா கொடுக்க முடியாது. அவன் மனைவி பிள்ளைகள் வேணா கொண்டு போடும் அப்படி சொல்கிறான். ஆனால் இந்த பெரிய வெற்றியை கொடுத்தது கர்த்தர், இதை நடத்துனது தாவீது. ஆனால் இவன் கூட போனவன் சொல்கிறான் அதை அப்படி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி. தாவீது சொல்கிறாரு, நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா 24ஆம் வசனத்தில், இந்த காரியத்தில் உங்கள் சொற்கேட்க யார் சம்மதிப்பான்? யுத்தத்திற்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ அவ்வளவு ரஸ்துக்கள் அண்டையில் இருந்தவர்களுக்கும் பங்கு வீதம் கிடைக்க வேண்டும், சரி பங்காக பங்கிடுவீர்களாக என்று இங்கு தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போல எல்லாத்துக்கும் சமமாக கொடுத்து விடுகிறான். ஏற்றத்தாழ்வே கிடையாது. இது ஒரு சட்டமாகவே அவன் நினைச்சிட்டான்னா ஏற்றி விட்டான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பார்வையில் எல்லாரும் ஒண்ணுதாங்க. நீ பெரியவன், நான் பெரியவன், நீ மேலே நான் கீழே, அதெல்லாம் தேவன் விரும்பவில்லை. நம்முடைய சமுதாயத்தில் ஒரு சமத்துவத்தை கொண்டு வரும்படி விரும்புகிறார். சமுதாயத்தில் இருக்கிற சீர்கேடுகள் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சமுதாயத்தில் வாழுகின்ற ஒவ்வொருவருக்கும் சம உரிமை, விடுதலை கிடைக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதைத்தான் வேதத்தில் நம்ம என்ன செய்தோம் பார்க்கிறோம். நம்முடைய ஆன்மீக வாழ்வு எவ்வளவு முக்கியமாக நாம் கருதுகிறோமோ, அதே வேளை நம்மை சுற்றில் இருக்கிற சமுதாயம் மாற்றப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இதுதாங்க கர்த்தர், இதுதாங்க ஆண்டவர். நான் மாத்திரமல்ல, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஏசப்பா நினைக்கிறாரு. அவர் நினைக்கிறது போல நாமும் நினைக்க வேண்டும். நாமும் ஆண்டவருக்கு பயந்து அவர் விரும்புகிறபடி வாழுவோம், அவர் விரும்புகிறதை செய்வோம், ஆண்டவருடைய மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தாமே நம்ம ஒரு தருவாராக. ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 461, கிறிஸ்தவ கீர்த்தனை 177 பாடுவோம். பரணே திருக்கடைக்கண் பாராயோ,
என்ற பாவத்துயர் அனைத்தும் தீராயோ. கீதம் 461, கிறிஸ்தவ 177 பாடுவோம். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தனிப்பட்ட வாழ்விலே ஒரு பெரிய மாற்றத்தை விரும்புகிறேன். எங்கள் சுற்றிலும் இருக்கிற சமுதாயம் மாற்றப்பட வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும், பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவர், சமத்துவத்தை நீர் எதிர்பார்க்கிறீர். ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு சமுதாயம் உருவாக வேண்டும் என்று விரும்புகிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் அப்படிப்பட்ட சிந்தையை கொடுப்பீராக. இன்றைக்கு நீர் கற்றுக்கொண்டு கொடுத்த இந்த வேத வசனத்தின்படி எங்கள் வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வீராக. எங்கள் சமுதாயத்தில் நாங்கள் வாழுகிற இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட ஒரு அவலமான ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. இதெல்லாம் ஆண்டவரே எங்கள் கண்களை விட்டு அகற்றி போடுவீராக. எங்கள் சமுதாயம் ஒரு மாற்றுருவாக்கப்பட்ட ஒரு சமுதாயமாக காணப்பட கர்த்தாவே நீர் உதவி செய்ய வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஆதி மிஷனரிகள் எங்கள் பகுதிகளுக்கு வந்து சுவாமி ஆண்டவரே, அவர்கள் தன்னுடைய உயர்ந்த இனத்தையும் தன்னுடைய ஆண்டவரே பொருளையும் தன்னுடைய ஆசையை எண்ணி அவர்கள் ஊழியம் செய்யவில்லை அப்பா. எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு தங்களை முற்றிலுமாக ஆண்டவரை தாழ்த்தி உம்முடைய ஊழியங்களை செய்த நிமித்தமாக இன்றைக்கு ஏராளமான மக்கள் உம்மை அறிந்திருக்கிறாங்க. திருச்சபைகள் தோன்றியிருக்கிறதப்பா. அதே போல நாங்களும் கூட எங்களையே அர்ப்பணித்து நாங்கள் உமக்காக செயல்படுவதற்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கின்ற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். நீ தந்த கற்பதின் கனிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இது பிள்ளைகளை ஆசீர்வதிங்க சுவாமி. இது பிள்ளைகளுக்கு வேண்டிய விசேஷத்த ஞானத்தை தாருங்கப்பா. இது பிள்ளைகள் எதிர்காலங்கள் மிகுந்த ஆசீர்வாதமாக அமைய ஆண்டவர் உதவி செய்வீராக. இது பிள்ளைகளுக்கு ஏற்ற நல்ல வேலை வாய்ப்புகளை தாரும் தகப்பனே. திருமணத்திற்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தில் ஏற்ற துணையை ஏற்படுத்தி கொடுப்பீராக சுவாமி. எந்த ஒரு தடையில்லாதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல் குழந்தை செல்வங்களுக்கு காத்திருக்கிற தம்பதிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் தயவா இறங்குவீராக சுவாமி. முது பிள்ளைகளுக்கு இறங்கி கற்பதின் கனியை நீர் கொடுத்து நீருடைய ஆசீர்வதியும் சந்தோஷப்படுத்துங்கப்பா தகப்பனே. அதே போல பேறுகால நிலைமைக்கு அருமையான சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கற்பதின் கனியை கர்த்தர் பூரணப்படுத்தி ஏற்றவழி சுக பிரசவத்தை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். வயோதிப நிலைமைக்கு அருமையான பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். பல வகையான பலவீனங்கள், பல வகையான போராட்டங்கள், சோர்வுகளோடு கூட அறிந்திருக்கிறீங்கப்பா. அதெல்லாம் கர்த்தர் மாற்றுவீராக. அவருடைய மனக்கவலைகளெல்லாம் கர்த்தர் மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் ஒவ்வொருடைய கரங்களையும் பிடித்து நடத்துங்கப்பா. நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னிட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லைன்னு சொன்னீங்களப்பா. அந்த வார்த்தையின்படி ஒவ்வொருவரோடு கூட நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். தனிமை உணர்வுகளெல்லாம் மாற்றுங்கப்பா. முது பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நீடிய சுகவாழ்வையும் கொடுத்து வழிநடத்துவீராக. நோய் வாய்ப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு, வியாதியில் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஐயா. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பல வகையான வியாதியில் கஷ்டப்பட ஒவ்வொரு பிள்ளைகளும் விட கருத்தில் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்கப்பா. அவருடைய பலவீன கட்டுகள், அவருடைய போராட்டங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விலகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு பூரண விடுதலை முதல் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் ஐயா. என்னென்ன பலவீனத்தினால் இந்த பிள்ளைகள் ஆண்டவரை பலவீனப்பட்டு இருக்கிறார்கள் ஒவ்வொன்றிலும் விடுதலை ஆக்குவீராக. ஜெப ஆலயத்தில் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாக இருந்த ஒரு ஸ்திரீ வந்திருந்தாளப்பா. அவளை தொட்டு சுகமாக்கிற அதே ஆண்டவர் இன்றைக்கும் இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவருக்கும் ஒரு விடுதலையை கொடுப்பீராக. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவர் கண்களில் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தால. தலையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும் ஐயா. இருதய பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவர். நுரையீரல் பிரச்சனை மாறட்டும் ஐயா. மூச்சு விட முடியாதபடி ஆண்டவர் பலவீனப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அந்த பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக சுவாமி. ஸ்பைனல் கார்டு ஏற்பட்ட பிரச்சனைகள், கைகளிலும் கால்களிலும் ஏற்பட்ட வலிகள் நிமித்தமாக கஷ்டப்பட்டு கொண்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. யூரினரி இன்ஃபெக்ஷன் நிமித்தம் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிற ஐயா. கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லம் இந்த பிள்ளைகளுக்குள்ள இறங்குவதாக பலப்படுத்துங்கப்பா. நல்ல சுகத்தை பலத்தை நீடித்த சுக வாழ்வு கொடுத்து வழிநடத்துவீராக. கேன்சர் கட்டி இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக. நெடுங்காலமை பயந்திருக்கின்ற இந்த பயங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். உமது பிள்ளைகளுடைய கைகளின் பிரயாசங்களில் விசேஷமான ஆசீர்வாதங்களை கொடுப்பீராக. என்னுடைய பிள்ளைகள் பல இடங்களில் பல தேசங்களில் இருக்கிறாங்கப்பா. எங்கிருந்தாலும் உடைய கிருபையும் ஆசீர்வாதம் அவளோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு நன்மை கூட குறைவில்லாதபடிக்கு எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள ஆண்டு உதவி செய்வீராக. ஏழைகள், எளியவர்கள், கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக, விதவைகளுக்காக, அனாதைகளுக்காக ஜெபிக்கிற ஐயா. ஒவ்வொருடைய கண்ணீரையும் கர்த்தர் துடைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். உமது பிள்ளைகள் ஆண்டவர் செய்கிற தொழிலுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. வியாபாரங்களுக்காக ஜெபிக்கிற ஐயா. அதிலேயும் உடைய ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கியிருக்க வேண்டுமே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த ஊழியங்களுக்காக பல வகையில் இதுக்கு உதவி செய்கிற பிள்ளைகளுக்காக, இந்த ஊழியங்களை தாங்குகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இதனால் விசேஷமாக இந்த அருமையான ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு உதவி செய்த மதுரையை சார்ந்த இந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு குடும்பை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான அம்மா திருமதி பியூலா இஸ்ரேல் அம்மா அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான அம்மா அவர்களை ஆசீர்வதிங்கப்பா.
நல்ல சுகத்தை பலத்தை நீடித்த சுகவாழ்வு நீர் கொடுத்து நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாங்க சமாதானத்தை காண்பாய் என்ற வார்த்தையின்படியே அருமையான அம்மாவை ஆசீர்வதிங்க. நல்ல சுகத்தை பலத்தை தீர்க்காயுசை நீங்கள் கொடுத்து வழிநடத்த வேண்டுமே நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக, அவளுக்கு கொடுத்த அருமையான குடும்பங்களுக்காக, அவளுக்கு கொடுத்த அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. விசேஷமாக மதுரையில் பணி செய்கிற அருமையான மூத்த மகனுக்காக எட்மன் ராஜதுரை அவர்களுக்காக, அவருடைய அன்புக்குரிய துணைவியர் சோஃபியா எட்மன் அவர்களுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ஐயா. அருமையான உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், நன்மையினாலும் கிருபையினாலும் அவர்களை நிரப்புன்னு நாங்கள் ஜெபிக்கிற ஐயா. அதே போல் அவருடைய அன்பு மூத்த மகளுக்காக ஷேரன் ஜீவராஜாத்திக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அன்பு மகள் செய்கிற எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய ஆண்டவர் டாக்டர் ஸ்டடீஸ்க்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷித்த ஆசீர்வாதங்களை கொடுத்து உடைய மகளை கர்த்தர் உயர்த்தும்படி நாங்கள் ஜெபிக்கிற ஐயா. அதே போல் ஆண்டவர் எதிர்கால வாழ்வையும் நீரே உடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தில் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தும்படி ஜெபிக்கிறோம். அதே போல் அன்பு மகன் ஏரோன் ராஜதுரை அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சென்னையில் பணி செய்கிற அருமையான மகனுக்கு வேண்டிய விசேஷித்த கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து நன்மைகளினால் நிரப்பி வழிநடத்துவீராக. அதே போல் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பு சகோதரர் சென்னையில் இருக்கின்ற அவருடைய அடுத்த மகன் சைமன் செலுத்துகிற அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவருடைய அன்புக்குரிய துணைவியார் டாக்டர் ரீனா சைமன் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. அருமையான குடும்பத்தினரை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. உமது பிள்ளைகள் செய்கிற பணிகளில் உங்களுடைய விசேஷித்த கிருபை கூட இருக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிற ஐயா. நீங்கள் கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக ஜெர்ஷா சைமன் அவர்களுக்காக, அவருடைய அன்பு கணவர் கிர்சம் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதிங்க சுவாமி. ஏற்ற காலத்தில் ஏற்ற நன்மைகளை செய்கிற ஆண்டவர் பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்விலே கர்த்தர் பெரிய நன்மைகளை கட்டளையிட்டும் ஆசீர்வதிப்பீராக. அதே போலுடைய அன்பு மகள் ஜெகோஷிபா சைமன் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. உடைய மகளுக்கு கொடுத்த நல்ல ஹையர் ஸ்டடீஸ்க்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. தென்கொரிய தேசத்திலே படித்துக் கொண்டிருக்க அருமையான மகளுக்கு வேண்டிய விசேஷத்தின் ஞானத்தையும் கிருபைகளையும் பாதுகாப்பையும் கொடுத்து ஆண்டவர் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய மகளை ஏற்ற காலத்திலே நீர் உயர்த்தி எல்லா கிருபைகளினாலும் நீர் அலங்கரித்து உடைய பிள்ளை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவர் இந்த முழு குடும்பத்தையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். எல்லா தேவைகளையும் கருத்தை சந்தித்து நீர் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. அதே போல் இந்த வாரத்தில் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிற சென்னை சார்ந்த ஓய்வு பெற்ற பேராசிரியருடைய குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அருமையான ஐயாவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உண்மை அதிகமாக நேசிக்கின்ற இந்த குடும்பத்திற்காக நாங்கள் கோடாகூடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. ஐயா அவர்களுக்கு நல்ல சுகத்தை பலத்தையும் தீர்க்காயுசும் கொடுத்து வழிநடத்துவீராக. ஆண்டவராகி கர்த்தரின் பலன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீரே உமது மகனுக்கு எல்லா விதமான பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து நீங்கள் உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய அன்பு துணைவியாருக்காக அம்மாவுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கொடுத்த அன்பு மகளுக்காக விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. மகளுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் ஏற்ற நாளிலே கொடுத்து ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த குடும்பத்தில் ஒரு நன்மை கூட குறைவில்லாதபடி காத்துக்கொள்ளுங்க. மூத்த சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உம்முடைய பலத்தினாலே அவர்களை இடை கட்டி எல்லா தேவையும் கர்த்தர் சந்தித்து ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நாங்கள் நினைப்பதற்கும் விரும்புகிறதற்கும் வேண்டி கொள்கிறதற்கும் அதிகமாய் கிரியைச்செய்கிற வல்லமையின்படியே கர்த்தர் பெரிய காரியங்களை கட்டளையிடுவீராக. கணம் துதி மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிற ஏற்றுக்கொள்ளும் ஆசீர்வதியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மிகுந்த தாழ்மொழி ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புகளும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வதித்து காக்கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபை இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் சந்தோஷம் நீடி சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக கீதம் 480 பாமாலை 312 பாடுவோம். சிலுவை தாங்கு மீட்பர் பின் அவரின் சீசனாகவே. கீதம் 480 பாமாலை 312 பாடுவோம். சிலுவை தாங்கு
எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த மகிமையான ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மெய்யாகவே நீர் எங்களோடு கூட இருந்து இந்த ஆராதனை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கி தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில் பங்கு பெற்று கொண்டிருக்கின்ற நமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உடைந்த உள்ளங்களோடு கூட எதிர்பார்ப்போடு கூட உம்முடைய சமூகத்தில் வந்திருந்த ஒவ்வொருவருக்காக விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக உம்முடைய சமூகத்தில் வந்திருந்தார்களோ ஒன்று கூட குறைவில்லாமல் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் பெற்று அனுபவிக்கவும், ஆண்டவரை நீ தருகிற அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் உமக்காக சுடராய் பிரகாசிக்கவும் கிருபை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.